ஆமேன் என்று சொல்றீங்க. மனுக்குலத்தையும் தேவனையும் இணைத்து விடணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்துக்காகத்தான். ஏன்னா இப்ப மனுக்குலத்துக்குள்ள பாவம் இருக்குது, மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, அசுத்தங்கள் இருக்கிறது, தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான பகைகள் இருக்குது. இது நிமித்தம் தேவனோடு கூட நம்ம உறவாட முடியாது. ஆதலால் தான் ஏசப்பா சொல்றாரு, நான் வர. அதனால்தான் சிலுவைங்கிறது அடையாளம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிற. சிலுவை என்பது என்னன்னா, அதாவது மேலே இருந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒருவர் இறங்கி வந்து இடதுபுறம் இருக்கிறவர்களை வலதுபுறம் சேர்த்தார். எத்தனை பேர் ஆமேன்? அதுதான் சிலுவைக்கு அடையாளம். மேலே இருந்து ஒருவர் இறங்கி வந்து வலதுபுறம் இருக்கிறவர்களை இடதுபுறம் சேர்த்தார். அதனாலதான் ஏசப்பா 2 கையை விரித்தார். எதற்கு தெரியுமா? மனிதனை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் இணைக்கிறதுக்காகத்தான். 2 பக்கம் மனுஷனை பார்த்து சொல்றாரு, மனுஷனே நீ தேவனோடு இணைஞ்சுக்கோன்னு சொல்லி இந்த கையை நீட்டி சொல்றாரு. தேவனை பார்த்து சொல்றாரு, தேவனே மனிதனோட இணைஞ்சுக்குங்க, நான் ரத்தம் சிந்துறேன், என்ன மறிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் அடிமையின் ரூபம் எடுக்கிறேன், பிசாசின் கையிலிருந்து நான் அவர்களை விடுதலையாக்குறேன், என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நான் அவர்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்குறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த இடத்துல வாசிக்கிற. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. முன்னே நம்ம எப்படி இருந்தோமாமா? முன்னே தூரமா இருந்த நீங்க. ஒரு நிமிஷம். முன்னே நம்மள எப்படி இருந்தோமாமா? முன்னே தேவனை விட்டு தூரமா இருந்தோம். அடுத்து இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.